கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். மத்தேயு 4:1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். Then Jesus was led by the Spirit into the wilderness to be tempted by the devil. அதன் பின் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். ஆமென். தபசு காலம் தொடங்கி வரும் முதல் ஞாயிறு இன்று. வேதாகம ஆலய பாரம்பரியப்படி ஞாயிறு தபசு காலத்தில் சேராது. ஞாயிறு எப்போதும் கர்த்தரின் உயிர்த்தெழுந்த நாள், ரிசரக்ஷன் டே, மகிழ்ச்சியின் நாள். அதனால் ஞாயிறு தபசு காலத்தில் சேர்க்கப்படுவது இல்லை. தபசு காலம் 40 நாட்கள், ஞாயிறுகள் விலக்கப்பட்ட நாட்கள். ஞாயிறு என்பது துக்கத்திற்கல்ல, ஆனந்தத்திற்கான நாள். இதனால்தான் ஈவன் டியூரிங் லென்ட் சண்டே இஸ் ஆல்வேஸ் எ செலிப்ரேஷன் ஆஃப் ரிசரக்ஷன். தபசு காலத்தின் முதல் ஞாயிறு அன்று தேவன் நமக்கு கொடுக்கும் மைய தியானம் இயேசு வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை, மார்க்கு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 15 வரை, லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை என்று 3 சுவிசேஷ நூல்களிலும் வாசிக்கிறோம். இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். சோதனை பாவமல்ல, இயேசுவே சோதிக்கப்பட்டார். சோதனை வருவது பாவமல்ல, சோதனையில் விழுவதுதான் பாவம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார் என்று வேதம் மிக தெளிவாக கூறுவதை எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம். இயேசு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாரே தவிர அவர் பாவம் செய்யவில்லை. அவர் அந்த சோதனைகளில் எப்படி ஜெயித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்வதே இன்றைய தியானத்தின் முக்கிய நோக்கம். இயேசு கிறிஸ்து இந்த சோதனைகளில் ஜெயிக்க அவர் பயன்படுத்தியது 3 முக்கிய ஆயுதங்கள். அவை என்ன என்று முதலில் பார்ப்போம். முதலாவது அவர் பயன்படுத்திய ஆயுதம் தேவ வார்த்தை. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்படி ஒவ்வொரு முறையும் சாத்தானின் சோதனையின் போது வேத வார்த்தைகளை மேற்கோள் காட்டி அந்த சோதனையில் விழுந்து விடாமல் வேத வார்த்தையின் வல்லமையை சாத்தானின் மேல் பிரயோகித்தார். இரண்டாவது, தாழ்மை என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்தார். சாத்தான் சொன்ன எல்லா காரியத்தையும் அவரால் செய்திருக்க முடியும். ஆனால் அற்புதம் செய்து தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளாமல் தாழ்மையுடன் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார். மூன்றாவது, தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிதல் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தினார். வனாந்தரத்தில் தனிமை, பசியிலும் பலவீனத்திலும் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் எந்த நோக்கத்திற்காக இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து விட்டாரோ அந்த நோக்கம் நிறைவேற
தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இந்த தபசு காலத்தின் முதல் ஞாயிறு ஏன் இந்த வசனம் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார் என்று பார்ப்போமானால், தபசு காலத்தின் தொடக்கத்திலேயே தேவன் சொல்லும் செய்தி, நீ தனியாக இல்லை. சாத்தானின் சோதனையை நான் 3 ஆயுதங்களாகிய வேத வசனம், தாழ்மை, கீழ்ப்படிதல் கொண்டு ஜெயித்தது போல நீயும் இந்த உபவாச காலத்தில் உன்னை பலப்படுத்த, சாத்தானை ஜெயிக்க இந்த 3 ஆயுதங்களையும் பயன்படுத்து. அனுதினமும் வேத வசனங்களை வாசி. எதை குறித்தும் பெருமை கொள்ளாமல் தாழ்மையுடன் தேவன் பாதம் பணி. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நட என்று மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். என்ன, இந்த தபசு காலம் முழுவதும் நாம் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவனின் பாதம் அமர நமக்கு கிடைத்த இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் இது என்பதை உணர்கிறீர்களா? தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் உறுதியாக கூறுவதை 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம். சோதனையை தாங்கிக் கொள்ள பலத்தை மட்டுமல்ல, சோதனை நேரத்தில் கூடவே இருந்து நமக்கு உதவி செய்யவும் வல்லவராய் இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், வனாந்தரம் தண்டனை அல்ல, தயாரிப்பு. பொது ஊழியத்திற்கு முன் தனிமை, பசி, சோதனை ஏற்படலாம். ஆனால் தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் பார்த்து கொள்வார். சோதனையின் 3 முகங்கள்: 1, உடல் தேவைகள். கற்களை அப்பமாக்கு என்று சோதித்தான். இது தேவையை தவறான வழியில் தீர்க்கச் சொல்லும் சோதனை. 2, அற்புத காட்சிப்படுத்தல், கீழே குதிக்க. இது தேவனை சோதிக்கச் சொல்லும் அகந்தை. 3, உலக மகிமை, என்னை வணங்கு. இது குறுக்கு வழி ராஜ்யம். இந்த எல்லாவற்றிற்கும் இயேசு சொன்ன பதில் எழுதியிருக்கிறதே. இது தேவ வார்த்தை. தேவ வார்த்தை ஜெயத்தின் ஆயுதம். தபசு காலத்தில் நாம் போராடுகிறோம். ஆனால் ஞாயிறு நாளில் நாம் ஜெயித்த கர்த்தரை நினைவு கூறுகிறோம். என்ன, நீங்களும் அப்படித்தானே? The Sundays of Lent are not days of fasting but celebration of Christ's resurrection. On the Sunday after Ash Wednesday, the church meditates on Jesus being tempted in the wilderness. This reminds us that Christ has already overcome temptation, and through God's word, humility and obedience, we too can overcome. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த கர்த்தாவே, சோதனைகளில் நாங்கள் பலவீனப்படும் பொழுது நீர் ஜெயித்ததை நாங்கள் நினைவு கூற எங்களை பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தையால் எங்களை பலப்படுத்தும். இந்த தபசு காலத்தில் அனுதினமும் உம்முடைய சமூகம் அமர்ந்து உமது வார்த்தைகளை தியானிக்கவும், சிலுவையை நோக்கி நடக்கவும், உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு வாழவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி, கன, மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.